பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுக பகுதியில் பார்க்கலாம். விருதுநகர் மேலரத வீதியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாத 5வது சோமவார திங்கட்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காக மூலவருக்கு 1008 சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் சமையல் எரிவாயு சிலிண்டரிலிருந்து வெளியேறிய எரிவாயுவால் தீ விபத்து ஏற்பட்டது. பயங்கர சத்தத்துடன் நேரிட்ட இந்த விபத்தில் அதிர்வு காரணமாக வீட்டிலிருந்த முருகானந்தம், அவரது மனைவி சரஸ்வதி, மகள் சந்தியா ஆகியோர் காயமடைந்து மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு மாநில வாணிய கழக டாஸ்மாக் அலுவலகம் வாயில் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட துணைத் தலைவர் தர்மராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எச்சில் பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தினை கைவிட வேண்டும், டாஸ்மாக் ஊழியர்களை கொண்டு மது பாட்டில்களை கழுவ வைப்பதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு தமிழக அரசை வலியுறுத்தினர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட மும்மூர்த்தி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் பயில்வதற்கு புதிய வகுப்பறை கட்டித்தர வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர் வேலம்மாள் காந்தியிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு போயம்பாளையம் ரோட்டரி சங்கம் சார்பில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 வகுப்பறைகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை மாமன்ற உறுப்பினர் வேலம்மாள் காந்தி தலைமையில் நடைபெற்றது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்யநாராயணன், தலைவர், தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கம். தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை இன்று திருச்சியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய குறிக்கோள், சமீபத்திலே நவம்பர் மாதம் 21 ஒன்றிய அரசு தொழிலாளர்களுடைய நலனை காக்கக்கூடிய 29 தொழிலாளர் நல சட்டங்களை மாற்றி 4 தொகுப்புகளாக சட்டமாக இயற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டம் என்பது உடனடியாக நவம்பர் 21 முதல் அமலுக்கு வரும் என்கின்ற ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக மருத்துவ பிரதிகள் மட்டுமல்லாமல் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக இயக்குநர் மதுசூதன் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மேயர் தினேஷ்குமார், சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆலோசித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மதுசூதனன், திருப்பூரில் முறையான திடக்கழிவு மேலாண்மையை 3 மாதத்தில் அமல்படுத்த இலக்கு நிர்ணயம் செயல்பட்டுள்ளதாக கூறினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஓவிய கலைஞர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் வரும் துறை சார்ந்த ஓவியம் வரைதல், விளம்பர பலகை எழுதுதல் உள்ளிட்ட பணிகளை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஓவிய கலைஞர்கள் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். எங்கள் ஓவியர்கள் அனைவரும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் அம்மையார் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமாக அவர்கள் 1 மாத காலத்திற்குள் எங்களுக்கு இந்த இரண்டைத்திற்கும் பதில் கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அவர்களுக்கு தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கத்தின் சார்பாகவும் திருப்பத்தூர் மாவட்ட நகர ஒன்றிய ஓவியர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வேலூர் விருப்பாட்சிபுரம் பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஏடிஎம் மையத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வேலூர் தீயணைப்புத் துறையினர் 1/2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் ஏடிஎம் இயந்திரத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த பணத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர்.
அரியலூர் மாவட்டம் சன்னாவூர் மேலத்தெருவை சேர்ந்த ஜெனிஃபர் வழக்கம் போல் வேலைக்கு சென்றபோது எதிரே வந்த டாடா ஏசி வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து ஏற்படுத்திய வாகன ஓட்டுநர் தப்பி ஓடியதாக கூறப்படும் நிலையில் தகவல் அறிந்து வந்த திருமானூர் காவல்துறையினர் ஜெனிஃபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த ஜெனிஃபருக்கு 2 தினங்களில் திருமணம் நிச்சயம் நடைபெற இருந்தது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாநகராட்சியில் சுற்றித் திரியும் மாடுகளை கைப்பற்றும் நடவடிக்கை என்ற பெயரில் மாடுகளை சட்டவிரோதமாக கடத்தி விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து முன்னணியினர் மற்றும் மாடு வளர்ப்போர் மனு அளித்தனர். அப்போது இந்து முன்னணி கோட்ட தலைவர் மகேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் சட்ட விதிமீறல் பண்ணி சட்டவிரோதமா மாடு கடத்துறாங்க. கடத்திட்டு போய் கசாப்பு கடைக்கு விற்கிறாங்க சட்டவிரோதமா. ரோட்ல தீர மாடு எப்படிங்க? அது யாரும் தடுக்கல. வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க வீட்டில் வளர்க்குற மாடை பிடிச்சும்போது கண்டிக்கத்தக்க விஷயம். இன்றைக்கு ஒரு சமுதாயமே திரண்டு வந்திருக்குது. இதுக்கு நல்ல தீர்வை இந்த மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும். இல்லை அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும்.